ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 4ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ சபைக்கு வந்துடுறாரு. அந்த ஆண்டி நடந்த எல்லாத்தையும் அவங்களோட பையனை சொல்றாங்க. நான் லியாங் யூ மாஸ்டர் கிட்ட அண்டர்வேர்ல்ட் ஸ்டோனை கொடுத்து எனக்கான வெப்பனை ரெடி பண்ணி கேட்டிருந்தேன். அவரும் ஃபர்ஸ்ட் பண்ணி தரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த குயின்சன் அவரை கோவப்படுத்திட்டான். அதனாலதான் அந்த ஸ்டோனே நான் இழந்தேன். இவன் எனக்கு கிடைக்கல. இது எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். இவனை பனிஷ் பண்ணுங்க ஆண்டி. அப்புறம் என்ன செஞ்ச உண்மையில வெளியே தெரிஞ்சிருச்சு. இவனை உடனே நம்ம ஃபேமிலி விட்டு வெளியே துரத்திடுங்க. எல்லாத்துக்கும் மேல இவன் தான் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவனே கிடையாது. அவரோட 2வது அங்கிள். ஆனா இது ரொம்ப பெரிய முடிவு. அப்ப திரும்ப ஒரு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கிங் ஆஃப் மைட் தானே. அவர் வார்டர்ல பேஸ் அமைச்சு வார் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப போர் முடிகிறது, அவர் எப்ப திரும்ப வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது. நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோ ஒரு லுக்கு விடுறாங்க. அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன, நான் ஃபேமிலியை விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதானே, நாங்க போறோம். இவன் எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. குய் ஃபேமிலியை இவன் மதிக்கல. என்னது குய் ஃபேமிலியா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சோ ஃபேமிலி மாதிரில இது இருக்கு. ஏன்னா அவங்க பேரு சோஃபங். நீ என்ன அவமானப்படுத்துறியா? யாரு அவமானப்படுத்தினா? என் அம்மாவும் இதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என்னைக்காவது அவங்கள சமமா நடத்திருப்பீங்களா? இந்த சோஃபங்கோட மைடு அவங்க கூட என் அம்மா அவமானப்படுத்துவாங்க. அவ்வளோ ஏன் ஒரு சாதாரண செகண்ட் ரேட் பில். அதுக்காக என் அம்மா இவங்க கிட்ட மண்டிட்டு கெஞ்சிருக்காங்க. அது உங்களுக்கு அவமானமா தெரியலையா? அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பிரின்ஸ் குயிக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்க பார்த்துச்சு இந்த ஆண்டி. அப்ப உங்களுக்கு இது அவமானமா தெரியலையா? அது திரும்பவும் கண்ணாமண்ணு கத்த ஆரம்பிக்க நம்ம செகண்ட் அங்கிளும் டென்ஷன் ஆயிடுறாரு. அடே அண்ணா, கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இதெல்லாம் என்னடா? அது சோஃபங் தப்பு தான். நான் அவளை அப்பவே கண்டிச்சிட்டேன். கண்டிச்சாலும் அந்த பிரச்சனையை நீ ஒன்னும் சபை வரைக்கும் கொண்டு வரலையே. இப்ப அது விஷயம் இல்ல. லியாங் இவ ஏன் அவமானப்படுத்தினாங்கிறதா கேள்வி. யூச்சி நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? உங்க எல்லாருக்கும் நாங்க இங்கிருந்து வெளியே போறதா நிம்மதினா நாங்க கிளம்புறோம். செகண்ட் அங்கிள் தான் சாக்காகிறாரு. நீ எதுக்காக இப்பெல்லாம் பேசுற? அவங்களும் கடுப்பாய் அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டார முச்சிடுறாங்க. சோஃபங், இதுக்கு தானே நீ ரொம்ப காலமா முயற்சி பண்ணிட்டு இருந்த. உனக்கு தேவலாம் எங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். அவங்க திரும்பவும் கடுப்பாய் கத்தாரமிக்கும். இது மொத்தமும் என் அப்பா சம்பாரிச்சது. உனக்கு இதுல எந்த உரிமையும் இல்ல. அவரு பார்டர்ல போய் வார் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த குடும்பத்தோட ஆமலைங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க. அவங்க ஹெட் நிறுத்துன்னு சொல்ல உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் என் பிறரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேலஸ்ல மெம்பர் ஆயிலாம் நீ ஆசைப்பட்டேன். அதை நடத்துறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணனு எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் நானும் என் பையனும் இங்க இருக்க போறது இல்லைன்னு அவங்க சொல்ல சையனங்குள்ள எவ்வளவோ சொல்றாரு. ஆனா அந்த ஆண்டி அவங்கள தடுத்துருது. லியாங் யூ மாஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு பனிஷ் பண்ணது தப்பிச்சு போலான்னு நினைச்சியா? மாஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணது ஒண்ணும் நான் இல்ல. அன்னைக்கு யார அவர் அடிச்சு வெளியே துரத்துறான்னு உங்க பையன் கிட்ட கேளுங்க. என் பையன் மலையா பழி போடுறேன்னு சொல்லி அவங்க காட் கிட்ட சொல்லி அவரு கையை கால கட்ட சொல்றாங்க. அவனும் அப்படியே முன்னாடி வர நம்ம யூச்சி அவங்க அண்ணனை பார்த்து நீ எனக்கு போதுமான அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறான். இதோட எங்களை விட்டுட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அவரும் அவர் ஒய்ஃபைய பொத்திட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. அக்கௌண்ட்ஸ் ஆபீஸுக்கு போய் ஆளுக்கு 500 சில்வர் வாங்கிக்கங்க. உன் பிச்சை கஷ்டம் எனக்கு தேவையில்லை. அவங்க 2 பேரும் அங்கிருந்து வெளியே போக அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னால நீயும் தேவையில்லாம கஷ்டப்படுற. நம்ம ஹீரோ கவலைப்படாதீங்கம்மா, உங்களை இனிமே நான் நல்லா பார்த்துப்பேன். செகண்ட் அங்கிளும் அவரு பொண்ணு அங்க வராங்க. யூச்சி எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு இல்ல, நிலைமை மோசமாகறதுக்குள்ள நாங்க இங்கிருந்து போறதா எல்லாருக்குமே நல்லது. அதுவும் சரிதான் சொல்லிட்டு அவரு கொண்டு வந்த காசை அவங்க கிட்ட தராரு. அவங்க வேணாம்னு சொல்றாங்க. பரவாயில்ல வச்சுக்கோ, உன்கிட்ட சேவிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் பையனையும் நீ பாத்துக்கணும்ல. அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம ஃபேமிலி ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ கண்டிப்பா என்ன தேடி வரணும். நான் இல்லைனாலும் என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் ஃபீல் ஆயிடுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் அம்மாவை பாத்துக்கிறேன். குயிச்சன் நீ எப்பயில இருந்து இவ்வளவு பொறுப்பா பேச ஆரம்பிச்ச? எனக்கு என்னமோ நீ மாறிட்டியோன்னு தோணுது. அவரு அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாரு. ஆண்டி இன்னமும் கத்திட்டு இருக்கு. பாத்தியா, இன்னைக்கு சபையில வச்சு உன் தம்பியை உன்னை ஏத்து பேசுறான். இப்படி போனா நீ எப்படிதான் ஃபியூச்சர்ல ஃபேமிலியை லீட் பண்ண போறியோ? அது இப்ப விஷயம் இல்ல. மாஸ்டர் லியாங் யூவை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும். அவரே நேர்லயும் பேச போயிருந்திருப்பாரு. ஆனா உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. குயிஃபன் போய் பேசட்டும், அப்பதான் சரியா இருக்கும். என் பையன் எதுக்காக போகணும்? அந்த குயிச்சனை கட்டி அவங்க பேலஸ் வாசலுக்கு அனுப்பி வச்சா மாஸ்டரே அவனுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்பதான் பிரின்சஸ் அவங்கள பார்க்க வந்திருக்கதா அவங்களுக்கு தகவல் வருது. பிரின்சஸ் லியாங் சனா பிரின்ஸ் காங்கோட ஒரே பொண்ணு. லியாங் யூ மாஸ்டர் கிட்டே ஸ்டூடெண்டா இருக்காங்க. கண்டிப்பா இவங்கள வச்சு மாஸ்டர் சமாதானப்படுத்திடலாம். ஆனா ஆண்டி வேற மாதிரி பிளான் போடுது. குயிஃபன் நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீ சொன்னில, அப்பனா அவங்க ஒன்ன பக்கம் தான் வந்திருக்கணும். நம்ம மட்டும் எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளும் பேலஸ்ல மெம்பரா இல்ல. அதுக்குள்ள அவன் கனவுக்கு போயிடுறான். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. அவங்களே உள்ள வர சொல்லிடுறாங்க. அங்கிள் அவங்க அப்பா தாத்தாவை பத்தி
பத்திலாம் உளுந்து உளுந்து விசாரிக்கிறாரு. ஆண்டி ஒரு பக்கம் அவங்களுக்கான கிஃப்ட் எல்லாம் கொண்டு வர சொல்லுது. பிரின்சஸ் கூட ஓட்டி வரங்கிறதுனால நமக்காக கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை வாங்கிக்கோ. ஆனா அவங்க கையை தட்டி விட்டுறாங்க. இல்ல இத நான் குயிக்கிட்ட தான் தரணும். அவங்க பையனும் இருக்கிறதுலயே ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு பல அவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அட அவனே வந்துட்டான். நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. நம்ம பிரின்சஸ் நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறான். நான் பார்க்க வந்தது குயிச்சனா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. குயிச்சனா அவனை இப்பதான் ஃபேமிலியை விட்டு அடிச்சு துரத்தணும். என்னது துரத்துட்டீங்களா? மாஸ்டர் அவனுக்காக தான் கிஃப்ட் அனுப்பி இருக்காரு. சரி நான் கிளம்புறேன். பிரின்சஸ் டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்கு, இருந்து சாப்பிட்டுட்டு போங்கலாம். ஏற்கனவே அவனால மாஸ்டர் எங்க ஃபேமிலி மேல கோவத்துல இருக்காரு. இதுல நீங்களும் பாதிலே போயிட்டீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற விரிசல் பெருசாயிட்டே போயிடும். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, அவனை பிடிச்சி 1-2 தட்டு தட்டி அவனை காலி பண்ண கூட நாங்க ரெடியா இருக்கோம். அவங்க சொல்ல இல்ல மாஸ்டர் கோவப்பட்டதுக்கு ஒன்னும் கொஞ்சம் காரணம் இல்ல. அவங்க அப்படியே நம்ம குயிஃபனை பார்த்துட்டு உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கே குழப்பமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அவர் அப்படியே ஒரு பையனுக்கு பொலர்னு ஒண்ணு வைக்கிறாரு. திருட்டு நாயை எங்க எல்லாரும் ஏமாத்திருக்கியா? இல்ல நான் எதுவுமே பண்ணலப்பா. அந்த குயிச்சன் அவன் தான் ஏதோ திட்டுத்தனம் பண்ணிருக்கான். திரும்பவும் அவன் மேல பழி போறேன்னு சொல்லி அவர் ஒண்ணுமும் டென்ஷன் ஆக டக்குன்னு ஆண்டி குறுக்க வந்துடுது. எதுக்காக என் பையன் அடிக்கிற? எல்லாம் ஒண்ணு சொல்லணும். என்ன அடிக்க போறியா? அடி அடி. என் அண்ணன் மட்டும் இல்லனா நீ இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்ட. உன்ன மாதிரி ஒரு வித்து விட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் ஒண்ணுமும் வேணும். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மூடிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சாப்பாடு ரெடி ஆயிட்டுன்னு அவங்களுக்கு தகவல் வருது. நீ வர நேரங்காலம் தெரியாம போற மாதிரி போயிட்டு அவங்க அப்படியே திரும்பவும் வந்துடுறாங்க. இந்த ஆள் சாப்பிடாம இருந்தா நம்மதுக்காக சாப்பிடாம இருக்கணும். குயிஃபன் நீ பசியோட இருப்ப, வா போலாம். நீங்க மட்டும்தாமா என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அவன் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு அலாரம் வச்சிடுறான். அதே மாதிரி அவங்க மெய்ட் கிட்ட போயிட்டு என்ன சமையல்னு கேட்க அவங்க பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அவன் திரும்பவும் அலாரம் வச்சிடுறான். எனக்கு பிரின்சஸ் வேணும். சரி அம்மா தான் இருக்கான, அவளை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அவங்களோட புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடமே கொஞ்சம் மோசமா இருக்கு. நம்ம கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹீரோவும் வேலைய ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் அங்கிருந்து ஒரு ரேரான ஹெர்பல் அவர் கண்ணில் போயிடுது. நீ இங்க என்ன பண்ற? அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா வர மாதிரி இருக்கு. அவர் அம்மாட்ட சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்களும் அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப வெளியே வந்துட்டோம். இருக்கிற காசுலாம் சீக்கிரம் தீர்ந்துடும். குயிச்சன் பிராக்டிஸ் பண்றதுக்கு அவன் மெடிசனுக்குலாம் நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். சீக்கிரமாவே ஏதாவது பண்ணி ஆகணும். நம்மால் நேரா ஒரு ஹெர்பல் கிடைக்க போறாரு. இந்த மூட்டை என்ன விலை வரும்? அவரு 30 கைன்னு சொல்ல கையில இருந்த மொத்தத்தையும் தொடச்சு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அவர் அம்மா பிரின்சஸ் லிங்சன் ஒன்னு பக்கம் தான் வந்திருக்காங்க. நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம் அதுக்கு இங்க வரணும். அவங்க லைட்டா அவரை மாட்டிட்டு அவங்களை உள்ள கூட்டு வந்துடுறாங்க. இந்த இடம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். பிரின்சஸ் தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு வரேன்னு சொல்லி அவங்க பையனை கோத்து விட்டுட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகு. அவங்களும் அவங்க மாஸ்டர் கொடுத்த கிஃப்ட காட்டுறாங்க. ஆளுத கையில கூட வாங்காம டேபிள்ல வைக்க சொல்லிடுறாரு. அவங்க உட்கார போக வந்த வேலை முடிஞ்சிட்டுனா நீங்க கிளம்பலாம். அது குய் ஃபேமிலில இருந்து உங்களை வெளியே அனுப்பிட்டு நான் கேள்விப்பட்டேன். நீங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அவங்க ரொம்ப காலமா இதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா நீங்க எதுவுமே சொல்லாததுனால அந்த குய் ஃபேம் சொல்றதா உண்மைன்னு அவங்க எல்லாரும் நினைச்சிருவாங்கல்ல. என் மேல தப்பு இல்லாதப்ப நான் எதுக்காக அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும்? அவங்க நடந்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட சொல்லி அவரை அவங்களுக்காக பேச சொல்றதா சொல்றாங்க. அதுக்கு எந்த விஷயமும் இல்ல. இது எங்க ஃபேமிலி பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். வேலை முடிஞ்சிட்டுனா நீங்க கிளம்பலான்னு சொல்ல விரட்டுறதுலயே குறியா இருக்கானே. அவங்களும் கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. டீயும் கைமா அவங்க அம்மா அங்க வர இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் உங்களை பார்க்க வரேன். அவங்க சரியா கண்டுபிடிச்சிடுறாங்க. பிரின்சஸ் ஏன் கோவமா போறாங்க. நான் எதுவுமே பண்ணல. லியாங்சன் பார்க்க நல்ல பொண்ணா தான் இருக்காங்க. நீ அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க கூடாது. அது இல்லாம அவங்க இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியே இருந்துச்சு. அதான் நீ எல்லாம் ஒரு பையனடான்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு திட்ட ஆரம்பிக்கும். செயலிருந்து ஏதோ ஒரு பவர் பறந்து போறத அவர் நோட் பண்றாரு. குய் ஃபேமிலி மேல நிறைய பேருக்கு கண் இருக்கு போல. நம்ம ஹீரோயின் பேலஸ்க்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. வழியில அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க முன்னாடி ஒருத்தன் வரான். பிரின்சஸ் லின்சன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நம்ம போலாமா? நான் யாருன்னு தெரிஞ்ச என்ன இன்வைட் பண்றேன்னா உனக்கு தைரியம் அதிகம் தான். ஆனா நான் வர முடியாதுன்னு சொன்னா நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பவர்ஸை யூஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் மிஸ் ஆயிடுறாங்க. அவங்களோட பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணி ஸ்டாரி ரேடியேஷனை வச்சு அவனை அட்டாக் பண்ண அவன் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடுறான். நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீங்க ரொம்பவே டேலண்டா தான் இருக்கீங்க. அவன் திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயின் அவனை தடுக்கிறாங்க. அதே நேரத்துல பின்னாடி இந்த ஓட்டம் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணிடுறான். டக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்க வந்துடுறாரு. குயிச்சன் அவங்க என்னதான் தேடி வந்திருக்காங்க, நீ தப்பிச்சிரு. அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்றாரு. அங்கிருந்து ஒருத்தன் டார்க் பவரை யூஸ் பண்ண நம்மால் அவனோட பவர்ஸையும் உடைச்சிட்டு ஆளையும் அங்கிருந்து பறக்க விட்டுறாரு. கடைசி கேப்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து இன்னொருத்தனை லாக் பண்ணிடுறாங்க. உண்மை சொல்லு, உன்னை யார் அனுப்பி வச்சான்? ஆனா அவனும் செத்துட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 4 முடியுது.
புரியுது. இவனுங்கெல்லாம் யாரு, எதுக்காக நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றானுங்கிறத விட லியாங் யூ மாஸ்டர் நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணாரா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.